Good evening, everyone. ஸோ இன்னைக்கு நம்ம என்னோட வாய்ஸ் கிளியரா இருக்கா உங்களுக்கு? ஏதாவது வாய்ஸ் கிளியரன்ஸ் இல்லைன்னா என்னோட ஸ்கிரீன் ஷேர் பண்ணதும் உங்களுக்கு கிளியரா விசிபிள் ஆகுதா? ஏதாவது டிஸ்கரேஜ்மெண்ட் இருந்துச்சுன்னா எனக்கு அன்மியூட் பண்ணிட்டு நீங்க சொல்லுங்க. Shall I start now, ma'am? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ண போறோம்னா, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில என்னென்ன சிலபஸ் இருக்கு, அதுல நம்ம எப்படியெல்லாம் நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா, இப்பல இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணோம்னா நம்ம ஓவராலா எப்படி அந்த மார்க்ஸ் நம்ம ஸ்கோர் பண்ணலான்ட்டு நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். ஒரு ஒரு சிலபஸ்ல என்னென்ன என்னென்ன டாபிக்ஸ் வருது, அந்த டாபிக்ஸ்ல என்னென்ன கவர் பண்ணிருக்காங்க, அது எல்லாமே நம்ம பார்க்கலாம் இதுல. ஓகேங்களா? ஒன் பை ஒன் போலாம். நெக்ஸ்ட் இந்த சிலபஸ்ல நான் ஓவராலா இதெல்லாம் இந்த டாபிக்ஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ட்னு நான் சில டீகோட் பண்ணி நான் வச்சிருக்கேன். ஒன்னு என்னன்னா அட்டாமிக் நியூக்ளியர் பிசிக்ஸ், அதுக்கப்புறம் ரொபாட்டிக்ஸ், நானோ டெக்னாலஜி, அப்புறம் ஆன்டிபயோட்டிக்ஸ், அதுக்கப்புறம் அதுல ஜியாகிரபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். இதெல்லாமே ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட். இதுல நம்ம ஃபோக்கஸ் பண்ணாக்கா நம்ம 50% பிளஸ் 80% ஆஃப் மார்க்ஸ் இதுல இருந்து நம்மளுக்கு கவர் பண்ணிடலாம் ஈஸியா. சோ அதனால நான் முக்கியமான டாபிக்ஸ் இந்த சிலபஸ்ல முக்கியமா என்னென்ன இருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு டிகோட் பண்ணிருக்கேன். இதுல இந்தந்த சிலபஸ்ல என்னென்ன வகையான சயின்ஸ் கேட்டகரிஸ் எல்லாம் இதுல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, பிசிக்ஸ் இருக்கும், கெமிஸ்ட்ரி இருக்கும், அட் த சேம் டைம்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட் 1 minute. பிசிக்ஸ்ல என்னென்ன இருக்கு? பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, அப்புறம் பயோடெக்னாலஜி, அப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ். இதெல்லாமே ஓவர் கம் பண்ணி வர்றதுதான் இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஓகேங்களா? இந்த பிசிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா அட்டாமிக். ஓகே, அட்டாமிக் அண்ட் நியூக்ளியர் பிசிக்ஸ், அதோட அப்ளிகேஷன்ஸ். அட்டாமிக்னா நீங்க ஸ்டார்ட் அப் சயின்ஸ்லயே நீங்க படிச்சிருப்பீங்க. அட்டாமிக் அதோட பெனிஃபிட்ஸ், அது எப்படி ரன் ஆகுது, அதுல இருந்து ப்ரொடியூஸ் ஆகுற எனர்ஜியை வச்சு நம்ம என்னென்ன பண்றோம், அது எல்லாமே இதுல டிகோட் ஆகும். சரிங்களா? இதுல அதோட யூசஸ், அதோட பெனிஃபிட்ஸ், ஓகேங்களா, அதுக்கப்புறமா அதோட அப்ளிகேஷன்ஸ், அதோட ரோல் என்ன, அதோட அப்ளிகேஷன்ஸ், அது எப்படி அது ப்ரொடியூஸ் பண்ற எனர்ஜியை வச்சு எப்படி ரன் ஆகுது, இந்த அட்டாமிக் பிசிக்ஸ் எப்படி ரன் ஆகுது, அதெல்லாமே இதுல நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நியூக்ளியர் பிசிக்ஸ். நியூக்ளியர் பிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் அதுல என்னென்ன இருக்கும்னா, ஃபிஷன் இருக்கும், ஃபியூஷன் இருக்கும். ஒரு ரெண்டு நியூக்ளியர் ஃபிஷன், ஓகே, அப்புறம் நியூக்ளியர் ஃபியூஷன்,
அண்ட் தென் அதோட பெனிஃபிட்ஸ், அதோட அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் என்ன, அதெல்லாம் இருக்கும். இந்த நியூக்ளியர் ஃபிஷன் பொறுத்த வரைக்கும் என்னென்ன இருக்கும்னா, ரெண்டு நியூக்ளியர் ஃபிஷன்னா இப்போ ரெண்டு நியூக்ளியர் மெட்டீரியல் இருக்கும். அது எப்படி வந்து மர்ஜ் பண்ணலாம், அது மர்ஜ் பண்ணும்போது ப்ரொடியூஸ் ஆகுற எனர்ஜியை சேவ் பண்ணி அதுல இருந்து நம்ம என்னென்ன யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத மட்டும்தான் இதுல இதுல சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் ஃபியூஷனும், ரெண்டு நியூக்ளியரை வந்து செப்பரேட் பண்ணி டூ டாட்டர் நியூக்ளியா அதை எப்படி வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணி அதுல இருந்து எனர்ஜி சோர்ஸை கலெக்ட் பண்ணி அதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்றத பாக்குறதுக்கு தான் வந்து அட்டாமிக் பிசிக்ஸ் அண்ட் நியூக்ளியர் பிசிக்ஸ் அதோட அப்ளிகேஷன்ஸை பத்தி இது பண்ணுவோம். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன். நெக்ஸ்ட் அந்த எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் முழுக்க 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 அதுல என்னென்ன எலக்ட்ரானிக்ஸ்னா அதுல எப்படி எல்லாம் அதோட பெனிஃபிட்ஸ் என்னென்ன, அந்த எலக்ட்ரானிக்கோட அப்ளிகேஷன் என்ன, அதுல வச்சு நம்ம என்னென்ன பண்ணுவோம், அது எல்லாமே அதுல ஓவர் கம் ஆகும். அட் த சேம் டைம் வந்து கம்யூனிகேஷன், இந்த கம்யூனிகேஷன் பொறுத்த வரைக்கும் ஜிபிஎஸ் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. கரெக்டா? ஜிபிஎஸ் வந்து எவ்வளவு யூசஸ் ஆகுது அப்படின்னா, அதுல நம்மளோட மொபைல்ஸ் ஆப்ஸ், நம்மளோட ரூட்ஸ் ஈஸியா வந்து நம்மளுக்கு டீகோட் பண்ணி கொடுக்குது. நம்மளுக்கு வந்து நம்மளோட என்னென்ன பிளேஸ்ல இருக்கோம் அது எல்லாத்தையும் வந்து ஈஸியா இதுவாகிறதுக்கு இந்த எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ் இதுல வந்து நம்ம நிறைய பார்ப்போம். ஓகேங்களா? அடுத்து வந்து ரொபாட்டிக்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ். ரொபாட்டிக்ஸும் அட் த சேம் டைம் நானோ டெக்னாலஜி, இது ரெண்டுமே வந்து இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். சரிங்களா? இது ரெண்டுமே வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ். இதுல வந்து இத மோஸ்டா இந்த ரெண்டு அப்ளிகேஷனுமே எதுல யூஸ் பண்ணுவாங்கன்னா மெடிக்கல்ல தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இந்த மெடிக்கல்ல யூஸ் பண்றது, மெடிக்கல்ல நிறைய எல்லாமே இருக்கும். மெடிக்கல்ல எப்படி எப்படி எல்லாம் யூஸ் பண்ணலாம், ஈஸியா வந்து எப்படி டிசீஸ வந்து ப்ரிடிக்ட் பண்ணலாம், அதுக்கு வந்து யூஸ்வலா வந்து இப்ப நிறைய சர்ஜரிஸ் எல்லாம் நடக்கும். ஓகேங்களா? நிறைய சர்ஜரி அதெல்லாம் வந்து இந்த அப்ளிகேஷன்ஸ் மூலியமா, இந்த நானோடெக் மூலியமா எப்படி யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ரொபாட்டிக்ஸ வந்து, இந்த ரொபாட்டிக்ஸ் இருக்கு இல்லையா, இத வந்து எப்படி யூஸ் பண்ணுவாங்களா, இண்டஸ்ட்ரி பேஸ்ல யூஸ் பண்ணுவாங்க. இண்டஸ்ட்ரினா நான் உங்களுக்கு சொன்னேன், பெரிய பெரிய இண்டஸ்ட்ரி, ரொம்ப ஃபுட் ப்ராடக்ட் இண்டஸ்ட்ரி நிறைய இருக்கு, பியர் கம்பெனி, அட் த சேம் டைம் அது பேக்கிங் ஏரியா, இது எல்லாத்துலயுமே வந்து ஒரு வேலையை வந்து ஈஸியா வந்து மெஷின் மூலியமா நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிலாம் அதை பத்திலாம் வந்து நம்ம இதுல கிளியரா பார்ப்போம். சரிங்களா? அதே மாதிரி அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஜியோகிராபிக் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இதை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஜிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜிஐஎஸ். இதை வந்து ஜிஐஎஸ் எதுனா ஜியோகிராபிக் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். இதை வச்சு ஒரு சர்ஃபேஸ் ஏரியா, ஒரு சாயில் சர்ஃபேஸ் ஏரியா எப்படி இருக்கு, அதோட குவாலிட்டி நல்லா இருக்கா, அதெல்லாம் பத்தி நம்ம வந்து இதுல கிளியரா பார்ப்போம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து கெமிஸ்ட்ரி. கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் வந்து எலக்ட்ரோ கெமிக்கல் செல்ஸ், பேட்டரிஸ் இதெல்லாம் இருக்கு. இந்த எலக்ட்ரோ கெமிக்கல் செல்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னா, இப்ப கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி அதுல ப்ரொடியூஸ் ஆகுற எனர்ஜியை வந்து எலக்ட்ரோ கெமிக்கலா வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. ஓகேங்களா? கெமிக்கல் கெமிக்கல் எனர்ஜியை வந்து, ஓகேங்களா, கெமிக்கல் எனர்ஜிய அத வந்து எலக்ட்ரோ கெமிக்கல் எனர்ஜியா வந்து ஃபர்ஸ்ட் வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. சரிங்களா? அந்த எலக்ட்ரோ கெமிக்கலை சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் அதை வந்து சில யூஸ்ஃபுல் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு இது பண்ணுவாங்க, யூஸ் பண்ணுவாங்க. சோ அது எதெல்லாம் அப்படின்னா பேட்டரிஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த பேட்டரிஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுல என்னென்ன வகையான பேட்டரிஸ் இருக்குன்னா, டூ வெரைட்டிஸ் ஆஃப் பேட்டரிஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு. ஒன்னு வந்து பிரைமரி. ஓகேங்களா? பிரைமரி வெரைட்டி பேட்டரி வந்து யூஸ் பண்றோம். அட் த சேம் டைம் வந்து இன்னொன்னு என்னன்னா செகண்டரி பேட்டரிஸும் யூஸ் பண்ணும். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த பேட்டரிஸ்ல வந்து என்னென்ன இருக்கும் அப்படின்னா, லீட் பேட்டரிஸ் இருக்கும். ஓகே. அப்புறம் வந்து லித்தியம் பேட்டரிஸ் இருக்கும். இதெல்லாமே வந்து இதெல்லாம் வந்து காஸ்ட் எஃபெக்டிவா இருந்தாலுமே, இது வந்து வெரி காஸ்ட் எஃபெக்டிவ். ஓகேவா? காஸ்ட் எஃபெக்டிவா இருந்தாலுமே இதோட யூஸ்ஃபுல் பெனிஃபிட் வந்து நிறைய அதிகம். இதை வந்து ஈஸியா வந்து இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம். நிறைய வந்து காஸ்ட் காஸ்ட் எஃபெக்டிவா இருந்தாலுமே கூட இந்த பேட்டரிஸ் எல்லாம் வந்து நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில. நிறைய வந்து இந்த பேட்டரிஸ் வந்து நம்ம டே டு டே லைஃப்ல நிறைய பெரிய பெரிய மிஷின்ஸ் யூஸ் பண்றதுல நிறைய இந்த பேட்டரிஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தோம்னாக்கா கேஸ்ட்ரியஸ் ஃபியூவல்ஸை பொறுத்த வரைக்கும் இது என்னன்னா, இது வந்து எல்பிஜினா நீங்க வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, லிக்விட் பெட்ரோல் கேஸ். ஓகேங்களா? லிக்விட் பெட்ரோல் கேஸ். இதை பொறுத்த வரைக்கும்னா இதுல எப்படி ஃபியூவல்ஸ் எல்லாம் வந்து நம்மளுக்கு கிடைக்குது, கெமிக்கல்ஸை யூஸ் பண்ணி எப்படி ஃபியூவல்ஸா கன்வெர்ட் பண்றாங்க
அதெல்லாம் பார்ப்போம் இதுல. ஓகேங்களா? முக்கியமா இன்னொன்னு என்ன பார்ப்போம் அப்படின்னா ஹைட்ரஜன் ஃபியூவல். இப்போ வந்து ரீசன்ட் டைம்ஸ்ல வந்து இந்த ஹைட்ரஜன் ஃபியூவல்ஸும் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் டே டு டே லைஃப்ல. ஓகேங்களா? இதோட பெனிஃபிட்ஸ் என்ன, இந்த ஃபியூவல்ஸ் எப்படிலாம் ரெடி பண்றாங்க, அதை பத்தி நம்ம இதுல பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து பாலிமர்ஸ். இந்த பாலிமர்ஸ் பொறுத்த வரைக்கும் இதோட டைப்ஸ் என்ன, நெக்ஸ்ட் இதோட டைப்ஸ், இதோட பெனிஃபிட்ஸ், ஓகேங்களா, இதை எப்படி ப்ரிப்பேர் பண்றாங்க, இதெல்லாமே வந்து இந்த பாலிமர்ஸ் அண்டர் பார்ப்போம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கார்போஹைட்ரேட்ஸ். கார்போஹைட்ரேட்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்ன இருக்கும் அப்படின்னா, இது நம்ம யூஸ்வலா வந்து நம்ம ஃபுட்ல வந்து நம்ம இப்போ ரைஸ் டே டு டே லைஃப்ல எடுத்துக்கிற லைஃப்ல எடுத்துக்கிற ரைஸ் பார்த்தோம்னா நிறைய வந்து கார்ப்ஸ் லெவல் அதிகமா இருக்கும் ரைஸ்ல. உங்களுக்கு நல்லாவே தெரியும். கார்ப்ஸ்ல வந்து நிறைய கார்ப்ஸ்ல வந்து பாலிசாக்கரைட்ஸ், மோனோசாக்கரைட்ஸ், டைசாக்கரைட்ஸ் இதெல்லாமே வந்து இருக்கும். இதெல்லாம் வந்து எப்படி கன்வெர்ட் ஆகுது, பாலிசாக்கரைட், மோனோ, டை, இதெல்லாமே வந்து இப்ப நம்ம ரைஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ரைஸ் உள்ள போனதுக்கு அப்புறமா அது வந்து இந்த கார்போஹைட்ரேட் வந்து எப்படி எல்லாம் கன்வெர்ட் ஆகுது, பாலிசாக்கரைடா கன்வெர்ட் ஆகுது, மோனோசாக்கரைடா கன்வெர்ட் ஆகுது, டைசாக்கரைடா கன்வெர்ட் ஆகுது, எல்லாமே எப்படி கன்வெர்ட் ஆகுது அப்படின்றது இதுல பார்த்தோம். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து விட்டமின்ஸ். விட்டமின்ஸ் விட்டமின்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபேட் சாலிபிள் விட்டமின்ஸ். ஓகே, ஃபேட் சாலிபிள் விட்டமின். நெக்ஸ்ட் வந்து வாட்டர் சாலிபிள். ஓகேங்களா? இந்த ஃபேட் சாலிபிள் பொறுத்த வரைக்கும், ஓகே, இந்த ஃபேட் சாலிபிள் பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்கா ஏ, டி, இ, கே. இதுல வந்து என்ன இருக்கும்னாக்கா பி அண்ட் சி. விட்டமின்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏ விட்டமின், பி விட்டமின், சி விட்டமின், இ, கே வரைக்கும் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. கரெக்டா? அதுல வந்து ஃபேட் சாலிபிள் இருக்கிறது வந்து என்ன அப்படின்னா மோஸ்டா வந்து ஏ விட்டமின், டி விட்டமின், இ விட்டமின், கே விட்டமின் இதெல்லாமே வந்து ஃபேட் சாலிபிள் விட்டமின். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வாட்டர் சாலிபிள் விட்டமின் பார்த்தோம்னாக்கா பி அண்ட் சி. இதெல்லாமே வந்து இந்த விட்டமின்ஸ் பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே கவர் ஆயிடும். இது எப்படி இதோட இது அந்த இந்த இந்த விட்டமின்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஒரு டிசீஸ் காஸ்ட், இப்போ வந்து டிசீஸ் இருக்கு அவங்க எல்லாம் வந்து இந்த விட்டமின்ஸ் எழுதி கொடுக்குறாங்கன்னா அதோட பெனிஃபிட்ஸ் என்ன, அதோட யூசேஜ் என்ன, சோ இதுல வந்து நம்மளுக்கு வந்து கிளியரா பார்ப்போம். விட்டமின்ஸ்ல வந்து என்னென்ன இருக்கு, அதோட யூசஸ் என்ன, அது எந்தெந்த டிசீஸ் எல்லாம் கியூர் பண்ணுது, இது எல்லாத்தையுமே டீட்டெயிலா பார்ப்போம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ். ஆன்டிபயோட்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ் இருக்கு. அது வந்து ஒரு டிசீஸை வந்து எப்படி அகைன்ஸ்டா வந்து அது வந்து ஃபைட் பண்ணி அதை கில் பண்ணுது அப்படின்றத வந்து நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பயோடெக்னாலஜி. இது நான் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி கவர் பண்ண சப்ஜெக்ட். ஓகேங்களா? இதுல வந்து ஃபர்ஸ்ட் பயோடெக்னாலஜியோட கான்செப்ட் என்னன்றது நம்மளுக்கு கிளியரா தெரியும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பயோடெக்னாலஜியோட கான்செப்ட் ரொம்ப முக்கியம். அப்புறமா அதுல யூஸ் பண்ற டூல்ஸ்னா ஒன்றும் இல்லை. அதுல வந்து நம்ம என்னென்ன யூஸ் பண்ணுவோம், பிளாஸ்மிட் டிஎன்ஏ, பிளாஸ்மிட் டிஎன்ஏ, ஓகே, வெக்டார், அப்புறம் ஒரு ஒரு நியூக்ளியஸை வந்து ஒரு வெக்டாரை வந்து கட் பண்றதுக்கு நம்ம என்னென்ன யூஸ் பண்ணுவோம், மாலிகுலார் சிசர்ஸை யூஸ் பண்ணுவோம். மாலிகுலார் சிசர்னா இங்க என்னென்னது, சிசர்ஸ் யூஸ் பண்ணுவோம். மாலிகுலார் சிசர்னா என்னது, நத்திங் பட் திஸ் இஸ் லைக் அ ரெஸ்ட்ரிக்டட் என்சைம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? நான் இது வந்து ஆல்ரெடி கவர் பண்ணதுல இருந்து நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா? ரெஸ்ட்ரிக்டட் என்சைம். ஓகேங்களா? சோ இதுதான் இந்த டூல்ஸை வச்சு நம்ம ஒரு ஹோஸ்ட்ல இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறமா அடுத்து ஃபர்தரா ரன் ஆகி நம்மளுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் கிடைக்கும்னு உங்களுக்கு நான் ஃபர்தரா சொல்லியிருந்தேன் ப்ரீவியஸ் கிளாஸஸ்ல. சோ அது எப்படி எப்படிலாம் நடக்குது அதை தான் நம்ம வந்து இங்க டூல்ஸ் அப்படின்னு சொல்றோம். அதான் வந்து நம்ம இங்க என்ன சொல்றோம்னா டூல்ஸ். இது எல்லாத்தையுமே வந்து எதுக்கு சொல்றோம்னாக்கா இந்த பிளாஸ்மிக் டிஎன்ஏ இந்த வெக்டார்லாம் இன்வெஸ்ட் பண்ணி அதை வந்து ஹோஸ்ட்ல நம்ம இன்செர்ட் பண்ணும்போது தான் வந்து ஒரு பயோடெக்னாலஜியை ரன் ஆகுது. கரெக்டா? ஸோ அதோட அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் என்னென்ன அதெல்லாமே தான் நம்ம இதுல டீட்டெயிலா பார்ப்போம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்க்க போறது என்ன அப்படின்னா ஜெனடிக் இன்ஜினியரிங். இது வந்து வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஒரு இந்த இந்த மெயின்ஸ்ல மோஸ்டா இதுல இருந்து தான் வந்து நம்மளுக்கு கவர் ஆகும். இதுல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் கவர் ஆகும். சரிங்களா? சோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு டாபிக். அதே அட் த சேம் டைம் வந்து இதுல இருந்து நம்ம ஈஸியாவும் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். மோஸ்டா வந்து நம்ம வந்து சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இப்போ டக்கு டக்கு டக்குன்னு பேராகிராஃபா நம்ம எப்பவுமே வந்து நம்ம வந்து ப்ரெசென்ட் பண்ணக்கூடாது ஒரு பேப்பர்ல.
இப்ப அது நம்ம ஒரு சயின்ஸ் மட்டுமே இப்போ ஒரு கான்செப்ட் நம்மளுக்கு இதுதான் அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதை நம்ம டெரிவ் பண்ணி பாயிண்ட் வைஸ் நம்ம ப்ரெசென்ட் பண்ணும்போது தான் நம்மளுக்கு வந்து மார்க்ஸ் வந்து நம்ம ஈஸியா ஸ்கோர் பண்ண முடியும். எப்பவுமே வந்து ஒரு எக்ஸாம் நம்ம எழுத போறோம் அப்படின்னா நம்ம ஸ்டார்ட் பண்ண போறது எப்படி இருக்கணும்னா பாயிண்ட் வைஸ். இப்போ வந்து நம்ம கொஸ்டினை வந்து நம்ம கிளியர் கட்டா புரிஞ்சுட்டு அதுல இருந்து நம்ம வந்து எப்படி பாயிண்ட்ஸா வந்து டெலிவர் பண்ணலாம். இப்போ வந்து பிரசன்டேஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த பிரசன்டேஷன் நம்ம வந்து பாயிண்ட் வைஸ் வந்து இப்போ ஒரு விஷயத்த பத்தி நீங்க அதுல வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறீங்க அப்படின்னா அதை வந்து நம்ம எப்படி கொடுக்கணும்னா பாயிண்ட் வைஸா புல்லட்ஸ் யூஸ் பண்ணி நிறைய கலர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம மோஸ்டா இந்த சயின்ஸை பொறுத்த வரைக்கும் என்னன்னா டயக்ராமேட்டிக்கா கொடுக்கறது வந்து ரொம்ப எப்படி சொல்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப டயக்ராம் இப்ப சயின்ஸ்னாலே டயக்ராம் தான். இப்ப நம்ம டயக்ராம் போட்டு அதுல இருந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ற ஒரு பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப ஒரு கொஸ்டினுக்கு வந்து ஒரு ஆப்டா இருக்கும். ஒரு 15 மார்க் கொஸ்டின் வச்சுக்கோங்களேன். அந்த 15 மார்க் கொஸ்டின் வந்து நம்ம எப்படி டெலிவர் பண்ண போறோம்னு ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்கெச் பண்ணி வச்சுக்கணும். இப்போ சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம எப்பவுமே வந்து ஜஸ்ட் லைக் தட்னு படிச்சுட்டு போயிட்டு நம்ம எழுத முடியாது எக்ஸாம்ல. எப்பவுமே வந்து நோட்ஸ் எடுக்க ஆரம்பிக்கணும். இப்போ ஒரு டாபிக் நான் இப்ப சொல்றேன் அப்படின்னா இப்ப பிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் அதுல நான் நிறைய ஒரு 5 டாபிக்ஸ் நான் கவர் பண்ணேன். அந்த 5 டாபிக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் அதுல என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்கு, என்னென்ன நம்ம ஒரு கொஸ்டின் நம்ம அதுல இது பண்ண போறோம் எழுத போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நோட்ஸ் எடுக்கணும். நோட்ஸ் எடுக்கிறதுல தான் வந்து இருக்கு. இப்போ நோட்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே வந்து டக்கு டக்கு நம்ம பாயிண்ட் ஸ்டார்ட் பண்ணி நம்ம எழுத ஆரம்பிக்க கூடாது. ஃபர்ஸ்ட் அதுல என்னென்ன நீங்க ஹெட்டிங் கொடுக்க போறீங்கன்றத வந்து மெயினா நம்ம எடுத்து காட்டணும். ஒரு 4 ஹெட்டிங்ஸ் நீங்க அதை எக்ஸ்பிளைன் பண்ண போறீங்கன்னா அந்த 4 ஹெட்டிங்ஸ் வந்து பாயிண்ட் வைஸ் ஃபர்ஸ்ட் நம்ம போடணும். அந்த பாயிண்ட் வைஸ் நம்ம போட்டதுக்கு அப்புறமா அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டக்குன்னு வந்து நெக்ஸ்ட் நம்ம அது ஒண்ணு ஒண்ணா எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட் வந்து டயக்ராம், அதுக்கப்புறமா பாயிண்ட். இப்படிதான் நம்ம வந்து ஒண்ணுமே வந்து நம்ம கொடுக்க ஆரம்பிக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து சோசியல் அண்ட் ஈக்காலஜிக்கல் இம்பாக்ட். இந்த ஜெனடிக் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் நம்ம மோஸ்டா என்ன பார்ப்போம்னா ரிகாமினன்ட் இதெல்லாமே நம்ம பார்த்துருப்போம். ஓகேவா? ரிகாமினன்ட் டிஎன்ஏ பார்த்து ஓகேங்களா? அடுத்து வந்து நம்ம வந்து சோசியல் அண்ட் ஈக்காலஜிக்கல் இம்பாக்ட். ஓகேவா? சோசியல் அண்ட் ஈக்காலஜிக்கல் இம்பாக்ட் பொறுத்த வரைக்கும் ஒண்ணுமே இல்ல. இப்போ வந்து நம்மளுக்கு இப்போ ஒரு இது பண்றோம் அப்படின்னா ஒரு சம்திங் இப்போ வந்து இந்த பயோடெக்னாலஜில இப்ப இந்த ஜெனடிக் இன்ஜினியரிங்கே எடுத்துப்போம். இப்ப இதுல வந்து ரிகாமினன்ட் டிஎன்ஏ பத்தி நான் சொன்னேன். கரெக்டா? இந்த ரிகாமினன்ட் டிஎன்ஏ இப்ப ரன் பண்ணும்போது அதுல வந்து நிறைய வந்து இம்பாக்ட்ஸும் இருக்கும். குட்டும் இருக்கும், பேடும் இருக்கும். கரெக்டா? அதுதான் இது சோசியல் அண்ட் ஈக்காலஜிக்கல் இம்பாக்ட். என்னென்ன இருக்கு, என்னென்ன இம்பாக்ட்ஸ் இருக்கு அதுல அப்படின்றத பார்ப்போம். ஓகேங்களா? அப்ளிகேஷன் இன் ஃபாரஸ்ட்ரி அண்ட் ஹார்டிகல்ச்சர். இது வந்து ஒண்ணுமே இல்லை. இதுல வந்து ஒரு பிளான்ட் வந்து முக்கியமான பிளான்ட் வந்து நம்ம க்ரோத் பண்றோம், ப்ரொடக்ஷன் பண்ண போறோம் அப்படின்னா அதை வந்து எவ்வளவு ஈஸியா வந்து நம்ம இது பண்ணலாம், ஈஸியா வந்து அது நம்மளுக்கு ப்ரொடக்ஷன் கொடுத்து அதை வந்து எப்படி வந்து வேர்ல்டு வைடா வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்ப இங்க இருந்து வந்து மத்த மத்த ஸ்டேட்ஸ்க்கு எல்லாம் எப்படி அதை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம், அது எல்லாமே வந்து இதுல இதுவாகும். ஓகேங்களா? இதை பொறுத்த வரைக்கும் பிடி காட்டன் நான் சொல்லியிருந்தேன்ல, பிடி காட்டன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பிடினா பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ் ப்ரொடியூஸ் பண்ற அந்த புரோட்டீனை வச்சு ஒரு காட்டனை வந்து நம்ம எப்படி ப்ரொடக்ஷன் பண்ணலாம் அப்படின்றதுதான் இதுல இதுல வந்து டீட்டெயிலா இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து அதே மாதிரி வந்து பிடி பிரிஞ்சால் இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். பிடி பிரிஞ்சால் இந்த பிடி காட்டன் எப்படியோ அதே மாதிரிதான் பிடி பிரிஞ்சால். நெக்ஸ்ட் வந்து டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட். இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இதுல இருந்தும் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ரீகவர் ஆகும். இதுல டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன். இது வந்து ஒரு ஒரு எப்படி சொல்றது ஒரு அக்யூஸ்ட வந்து ஈஸியா சஸ்பெக்ட் பண்றது எப்படி அதெல்லாம் வந்து இதுல நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பிசிஆர் எப்படி ரன் ஆகுது. ஓகேங்களா? இதுல வந்து இந்த பிசிஆர் எப்படி ரன் ஆகுது. எலிசா எலிசா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நீங்க சின்ன கிளாஸஸ்ல இருந்தே படிச்சிருப்பீங்க. எய்ட்ஸ் வந்து எவ்வளவு ஈஸியா வந்து இந்த இந்த மெத்தட் மூலியமா யூஸ் பண்ணி வெஸ்டர்ன் பிளாட் மெத்தட் இதெல்லாம் யூஸ் பண்ணி எப்படி வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத வந்து நம்ம இதுல பார்ப்போம். வேக்சின்ஸ் வந்து நிறைய வேக்சின்ஸ் டைப் இருக்கு. கில்டு வேக்சின் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து வேக்சின்ஸ் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அது எல்லாத்த பத்தி இதுல பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து அட்வான்ஸ்டு ரீப்ரொடக்டிவ் டெக்னிக்ஸ். இந்த அட்வான்ஸ்டு ரீப்ரொடக்டிவ் டெக்னிக் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இதுல என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்ப்போம். என்னென்ன மெத்தட்னா ஐவிஎஃப், ஓகே, அப்புறம் வந்து ஐயுஐ, அண்ட் தென் என்னது
நெக்ஸ்ட் வந்து இந்த ஐவிஎஃப்னா இன்விட்ரோ ஃபெர்டிலைசேஷன் பார்ப்போம். இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதுதான். ஓகே. அப்புறம் ஐவிஎஃப்னா இன்ட்ரா யூட்ரின் இன்செமினேஷன். ஓகேங்களா? அது இல்லாம வந்து இன்னும் என்னென்ன இருக்கும் அப்படின்னா, இதுல வந்து ஜைகோட் டிரான்ஸ்ஃபர் இன்செமினேஷன் எப்படி நடக்கும், அதுக்கப்புறம் வந்து கேமிட்ஸ் டிரான்ஸ்ஃபர் பண்ணி எப்படி நடக்கும், அதே மாதிரி வந்து ஐசி எஃப்சி அது வந்து என்னன்னாக்கா இன்ட்ரோ சாரி ஐசி இது வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா இன்ட்ரா சைட்டோபிளாஸ்மிக் டிரான்ஸ்ஃபர் இன்செமினேஷன் இது எப்படி நடக்கும், இதெல்லாம் பத்தி இந்த அட்வான்ஸ்டு ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் டெக்னிக்ல நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் பத்தி இது மோஸ்டா எதை படிச்சா வந்து இதுல ஈஸியா நம்ம நான் ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னா 11th சயின்ஸ். இத வந்து 11th புக்ல வந்து ரொம்ப கிளியரா ரொம்ப பேசிக்கா எப்படி வந்து நம்மளுக்கு இதுல வந்து டீட்டெயிலா கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இதோட ஃபண்டமெண்டல்ஸ் என்ன, ஹார்ட்வேர் காம்போனன்ட்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படி அப்படி அது பார்ப்போம். அதை பத்தி இந்த ஹார்ட்வேர் காம்போனன்ட்ஸ்னா ஒண்ணுமே இல்லை, இதுல வந்து இன்புட் டிவைஸ் என்னென்ன இருக்கு, அவுட்புட் டிவைசஸ் என்னென்ன இருக்கு அதை பார்ப்போம். அடுத்து வந்து மெமரி டைப்ஸ்னா நம்ம ரேம், ரோம் இதெல்லாம் பத்தி டீட்டெயிலா பார்ப்போம். செகண்டரி ஸ்டோரேஜ்னா அதுல என்னென்ன இருக்கும்னாக்கா சிடி, டிவிடி இதை பத்தி எல்லாம் நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். அப்புறம் சிபியூனா சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட், இது பத்தி உங்களுக்கு நல்லாவே கிளியரா தெரியும். ஸோ அதை பத்தி பார்ப்போம். ஓகே. அப்புறம் வந்து சாஃப்ட்வேர் டைப்ஸும் சிஸ்டம் அப்ளிகேஷன்ஸ் அதோட கம்யூனிகேஷன். ஒரு சாஃப்ட்வேர் டைப் எப்படி இப்படிலாம் இருக்கும், அதோட மெத்தட்ஸ் என்ன, அதுல அந்த சிஸ்டம்ல என்னென்ன இருக்கு, அதோட அப்ளிகேஷன்ஸ் வச்சு நம்ம என்னென்ன யூஸ் பண்ணிக்கிறோம், அது எல்லாத்தையும் கிளியரா பார்ப்போம். அதே மாதிரி வந்து கம்ப்யூட்டர் நெட்வொர்க் பொறுத்த வரைக்கும் என்னென்ன இருக்கு, அதோட பெனிஃபிட்ஸ் என்ன, அதை நம்ம எப்படி எப்படிலாம் யூஸ் பண்றோம், இதெல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்ப்போம். மல்டிமீடியா பொறுத்த வரைக்கும் அனிமேஷன்ஸ், அதுக்கப்புறம் வந்து அதுல ஒரு ஃபோல்டரை வந்து இப்ப மல்டிமீடியான்னு எடுத்துக்கிட்டா நிறைய இருக்கு. அனிமேஷன் இருக்கு, அது இல்லாம நிறைய நிறைய இருக்கு. அதுல ஒன் பை ஒன்னா பார்ப்போம். அந்த அனிமேஷன்லயே என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கு, அதை எப்படி எப்படிலாம் யூஸ் பண்ணலாம், அதை யூஸ் பண்ணி எப்படி எப்படிலாம் டெலிவர் பண்ணலாம், ஒரு வீடியோ எப்படி கிரியேட் பண்ணலாம், அதை பத்திலாம் நம்ம அதுல கிளியரா. அப்புறம் பேசிக் சயின்ஸ்னா என்ன, இப்ப பேசிக் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னன்னா இதுல வந்து எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் சயின்ஸும் வந்து மிக்ஸ்ட் ஆகும். என்னென்னதுன்னா லைக் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் பிசிக்ஸ்ல இருந்து பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி, அதுக்கப்புறம் பயாலஜி, இது எல்லாமே கவர் பண்ணி தான் வந்து இந்த பேசிக் சயின்ஸே இருக்கும். எப்படி வேணாலும் கொஸ்டின் கேட்கலாம். ஓகேங்களா? நீங்க பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம சின்ன கிளாஸஸ்ல இருந்து இப்போ 10th 12th சயின்ஸ் புக்கா இருக்கட்டும், அடுத்து வந்து 12th சயின்ஸா இருக்கட்டும், அதுல இருந்து கவர் பண்ற பாட்னி, சுவாலஜி அதுல இருந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்ப ஹியூமன் பாடிஸ்ல வந்து எவ்வளவு போன் இருக்குன்னு கேட்கலாம். இதெல்லாம் வந்து ஜெனரல் கொஸ்டின்ஸ், பேசிக் கொஸ்டின்ஸ். இதுல வந்து நம்ம எப்படி வேணாலும் கேட்கலாம். அது எல்லாமே ஓவர் கம் பண்ணி வர்றதுதான் வந்து இந்த பேசிக் சயின்ஸ் சொல்லுவாங்க. இது எல்லாமே ஒரு கனெக்ட் ஆகி அதுல இருந்து ஒரு ஒரு கொஸ்டின்ஸா நம்மளுக்கு வந்து கேட்கலாம். சோ இதெல்லாம் பத்தி தான் நம்ம இந்த பேசிக் சயின்ஸ்ல வந்து மோஸ்டா பார்ப்போம். இப்ப நான் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்பிளிட் அப் கொடுத்தேன்ல, அதுல என்னென்ன இருக்கு. இப்போ அது இந்த பிசிக்ஸ்னு எடுத்துக்கிட்டா அட்டாமிக்னா என்ன, அட்டாமிக்கோட பெனிஃபிட்ஸ் என்ன, அட்டாமிக் எப்படி ரன் ஆகுது அப்படின்னு கேட்கலாம். இப்ப கெமிஸ்ட்ரி பார்த்தோம்னாக்கா எலக்ட்ரோகெமிக்கல் செல்ஸ் எப்படி இருக்கு, பேட்டரியை பத்தி கேட்கலாம், ஃபியூவல்ஸ் பத்தி கேட்கலாம். இப்போ பாட்னி பத்தினா பாட்னில பொறுத்த வரைக்கும் என்னன்னா பிளான்ஸ் பத்தி ஃபுல் அண்ட் ஃபுல் கேட்கலாம். ஒரு ஒரு பிளான்ஸ்க்கும் ஒரு ஒரு சயின்டிபிக் நேம் இருக்கும், அந்த சயின்டிபிக் நேம் பத்தி கேட்கலாம். அது மாதிரி அப்புறம் வந்து ஜுவாலஜி பொறுத்த வரைக்கும் அனிமல்ஸ் பத்தியும் இன்டர்ஃபேர் பண்ணலாம். அனிமல்ஸ்ல அது எப்படி சொல்றது, ஜுவாலஜி எப்படி ரன் ஆகுது, ஒரு ஒரு அனிமல் பத்தி ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஸ்பீஷஸ் பத்தி பார்க்கலாம். அனிமல்ஸ் டிஃப்ரெண்ட் ஸ்பீஷஸ் பத்தி பார்க்கலாம். எல்லாமே டிஃப்ரெண்ட் ஸ்பீஷஸ் பத்தி பார்க்கலாம். அடுத்து வந்து பயாலஜி பொறுத்த வரைக்கும் எல்லாமே எல்லாமே கவர் ஆகும் இதுல, டில் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் வரைக்கும். சிஸ்டம்ஸ் பொறுத்த வரைக்கும் பயாலஜில வந்து நிறைய சிஸ்டம்ஸ் இருக்கும். அனடானமி, பிசியாலஜி அது எப்படி ரன் ஆகுது, இப்போ வந்து நர்வஸ் சிஸ்டம் எப்படி ரன் ஆகுது, நர்வஸ் சிஸ்டம், டைஜஸ்டிவ் சிஸ்டம். ஓகே.
இந்த மாதிரி 9 கைண்ட் ஆஃப் சிஸ்டம், இது எல்லாமே வந்து ஓவர் கம் பண்ணி வர்றதுதான் பேசிக் சயின்ஸ். இந்த பேசிக் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் காமனா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுல வந்து எவ்வளவு வகையான சயின்ஸ் வந்து இதுல இன்டர்ஃபியர் ஆகி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து வேர் டு ஸ்டடி. இதெல்லாம் நம்ம எங்க படிக்கலாம் அப்படின்னா, நான் மோஸ்ட் ஆஃபா வந்து என்னன்னா ஸ்கூல் புக்ஸ் நான் சொல்லியிருந்தேன்ல, 10th 12th சயின்ஸ் புக் மோஸ்டா கவர் ஆயிருக்கும் சில கொஸ்டின்ஸ்லாம். அட் த சேம் டைம் வந்து என்னன்னா, இன்னொன்னு என்னன்னா நான் கொடுக்குற ரன்னிங் நோட்ஸ். இப்போ என்னோட ரன்னிங் நோட்ஸ் எல்லாமே வந்து மேபி இங்கிலீஷ்ல இருந்தாலும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு தமிழ்ல தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சரிங்களா? உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க ஈஸியா கேட்கலாம். இப்பவே நெக்ஸ்ட் வந்து பிஒய்க்யூ. இதுல பொறுத்த வரைக்கும் இதுல வந்து கொஸ்டின்ஸ் வந்து எவ்வளவு கவர் ஆகும் அப்படின்றதுதான். இந்த சயின்ஸ் அண்ட் டெக் பொறுத்த வரைக்கும் 100 மார்க்ஸ் வந்து இதுல இருந்து கவர் ஆகும். அது வந்து யூனிட் 2ல தான் வந்து இந்த மோஸ்டா இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து கவர் ஆகும். ஓகேங்களா? இது நான் வந்து உங்களுக்கு ஸ்பிளிட் அப் வைஸ் கொடுத்துருக்கேன். சரிங்களா? இதோட ரோல்ஸ் அண்ட் இம்பாக்ட்ஸ் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வந்து 100 மார்க்ஸ் கவர் ஆகும். இந்த 4 கேட்டகரிஸ் நான் சொன்னேன்ல, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயோடெக்னாலஜி, அது ஒவ்வொன்றுத்துல இருந்தும் எப்படி வேணாலும் கொஸ்டின் கேட்கணும். இந்த பிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் பேசிக் சயின்ஸ்ல இருந்து கேட்கலாம். பேசிக் சயின்ஸ்ன்ற சயின்ஸ் என்னன்னா, நீங்க 10th 12th சயின்ஸ் பேசிக் சயின்ஸ்ல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு ரன் அதுல வந்து ஃபுல்லாவே கவர் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? இது வந்து மெயின்ஸ்ல கேட்கிற கொஸ்டின்ஸ். மோஸ்டா வந்து எப்படி எப்படிலாம் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். இதுல வந்து அப்படிதான் why do we need like a artificial intelligence explain. இதெல்லாமே வந்து எப்படி, இதெல்லாமே வந்து நம்மளுக்கு பேசிக் சயின்ஸ்னா இந்த 10th 12th சயின்ஸ்ல இருந்து நம்மளுக்கு இதுல கவர் பண்ணிருக்கலாம். இப்போ நம்ம சிலபஸ்ல இருக்கிறத நம்ம ஓரளவுக்கு படிச்சுட்டு போயிருக்கோம். ஆனா அதுக்கு ஓரியன்டான கொஸ்டின் வந்து மெயின்ஸ்ல வந்து கேட்கல. ஏன்னா வந்து சிம்பிளா கேட்டிருக்கான். 10th 12th நம்ம சின்ன கிளாஸஸ்ல படிச்ச பேசிக் சயின்ஸ்ல இருந்து வந்து இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து அவங்க கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள்ஸ். இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஒன் பை ஒன் வந்து இப்ப 10th 12th சயின்ஸும் நான் வந்து உங்களுக்கு அப்கமிங் கிளாஸஸ்ல வந்து நான் உங்களுக்கு கவர் பண்ணேன். ஓகேங்களா? இதெல்லாமே வந்து கொஸ்டின் எக்ஸாம்பிள்ஸ். இப்படி எல்லாம் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்றதுக்கு ஒரு ஒரு எக்ஸாம்பிள். இது எல்லாமே வந்து நார்மலா 10th 12th சயின்ஸ்ல இருந்து தான் வந்து கவர் பண்ணி எடுத்திருப்பாங்க. இதெல்லாமே வந்து ஈஸியாவும் நம்ம எழுத முடியும். இப்ப நம்ம அதுல எல்லாம் நம்மளுக்கு வந்து டிஃப்ரெண்டாவும் இருக்காது, ரொம்ப வந்து டிஸ்கிரிப்டிவா இருக்காது. 10th 12th சயின்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும்னா, ரொம்ப சின்ன பசங்க படிக்கிறது எப்படி இருக்கும், ரொம்ப சிம்பிளா ஒரு சிம்பிளான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்மளுக்கு ஈஸியா வந்து புரியுற மாதிரி தான் வந்து அதுல இருக்கும். சோ அதை படிச்சாலே வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் இதுல இருக்க எல்லா கொஸ்டின்ஸுமே நம்ம கவர் பண்ணி. ஓகேங்களா? இதுல வந்து அதே மாதிரி வந்து ப்ரிலிம்ஸ்ல எப்படி எப்படிலாம் கேட்டிருக்காங்கன்றதுக்கு ஒரு ஒரு சின்ன எக்ஸாம்பிள். மேட்ச் தி ஃபாலோயிங், சூஸ் தி கரெக்ட் ஆப்ஷன்ஸ். இது எல்லாமே வந்து குளோரோஃபார்ம், போஸ்ஜீன், டியர் கேஸ், மஸ்டர்ட் கேஸ், இது எல்லாமே வந்து சயின்ஸ் ரிலேட்டடா. அதை யூஸ் பண்ணி எப்படி எப்படி எல்லாம் கேட்டிருக்காங்க. இதுவுமே வந்து 10th 12th சயின்ஸை பேஸ் பண்ணி தான் வந்து மோஸ்டா கேட்டிருக்காங்க. சோ நீங்க வந்து அதை படிச்சாலே வந்து ப்ரிலிம்ஸ்க்கும் நீங்க கவர் பண்ணிடலாம், அட் த சேம் டைம் மெயின்ஸ்க்குமே நீங்க வந்து கவர் பண்ணி. அதே மாதிரி another one examples, ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் மிஸ்மேட்ச், டவுன் சிண்ட்ரோம், இதெல்லாமே வந்து நான் என்ன சொல்றேன், ஜெனடிக் இன்ஜினியரிங்ல வரும்னு சொல்லி. இது வந்து ஒரு ஜீனோட இம்மெச்சூர் ஆக்டிவிட்டிஸ்னால ஒரு பேபிஸ்க்கு வந்து எப்படி அஃபெக்ட் ஆகி டவுன் சிண்ட்ரோம், ஹீமோஃபிலியா, கிளின்ஃபில்டர் சிண்ட்ரோம், இதெல்லாமே வந்து எப்படி எப்படி வருது. இதெல்லாமே வந்து நம்ம வந்து அந்த ஒரு ஜெனடிக் இன்ஜினியரிங் ஒரு ஒரு டாபிக்கை கவர் பண்ணா ப்ரிலிம்ஸ்க்கும் நீங்க வந்து எழுதிடலாம், அட் த சேம் டைம் வந்து மெயின்ஸ்க்குமே நீங்க எழுதிடலாம். ஓகேங்களா? இதுல வந்து ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கா? எனி டவுட்ஸ் இப்ப நான் எடுத்ததுல? மேம் சொல்லுங்க. மேம் சோர்சஸ் வந்து நீங்க கொடுக்குற நோட்ஸும் அதுக்கப்புறம் புக்கை வந்து ஃபாலோ பண்ணுமா மேம் ஆமா, 10th to புக்கை 12th? வந்து ஃபாலோ பண்ணும். இப்ப வந்து புக்ஸ்னா இப்ப வந்து மோஸ்டா வந்து இப்ப இருக்க மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்ப கேட்டிருக்க கொஸ்டின்ஸ் எதுவுமே வந்து சிலபஸ்ல இருக்கு. பட் ஆனா மோஸ்டா கவர் ஆனது என்னதுன்னா 10th 12th சயின்ஸ்ல தான் பேசிக்கா அவங்க கேட்டிருக்காங்க. ரொம்ப வந்து இப்ப நம்ம எல்லாமே என்ன பண்ணிருப்போம், சிலபஸை வந்து படிச்சு படிச்சு சிலபஸ்ல இருக்க பெரிய பெரிய டாபிக்ஸ் எல்லாம் வந்து கவர் பண்ணி நம்ம படிச்சிருப்போம். ஆனா வந்து நம்மளுக்கு மெயின்ஸ்லயே நம்ம எப்படி கேட்டிருக்காங்கன்னா 10th 12th சயின்ஸ்ல இருந்து தான் நம்மளுக்கு வந்து மோஸ்டா கேட்டிருக்காங்க. சோ அதுல இருந்து நம்ம படிச்சாலே மோஸ்ட் ஆஃப் த மார்க்ஸ் வந்து அதுலயே கவர் ஆகிடும் அப்படின்னு சொல்லி சொல்றேன். சோ இந்த அப்கமிங் கிளாஸஸ்ல வந்து சோ நம்ம அந்த 10th 12th சயின்ஸ்ல என்னென்ன இருக்கு அதை பத்தியே நான் வந்து உங்களுக்கு டீட்டெயிலா வந்து நான் கிளாஸ்ல கொண்டு போவேன். அப்படி கொண்டு போறது மூலமா நம்மளுக்கு வந்து ஈஸியா உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டும் ஆகும். அட் த சேம் டைம் வந்து நீங்க நோட்ஸும் எடுக்கணும்.
சோ அப்படி எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஓகே மேம். தேங்க்யூ. தேங்க்யூ ஆ, மேம். எனி டவுட்ஸ்? வேற எதுனா டவுட்ஸ் இருக்கா? ஆ, தமிழ் நோட்ஸும் உங்களுக்கு கொடுப்பேன். அட் த சேம் டைம் இப்ப நீங்க எப்பவுமே வந்து டக்குன்னு இப்போ ஒரு நோட்ஸ் எடுக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா டக்குன்னு வந்து இப்ப நான் கொடுக்குற நான் ரன்னிங் நோட்ஸ் எடுக்கிறதுலே வந்து தமிழ் நோட்ஸாவும் கன்வெர்ட் பண்ணி நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால. சோ அதுக்கு வந்து நீங்க வரி பண்ணிக்க வேண்டாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் எனி டவுட்ஸ்? ஓகே. இதுதான் வந்து சிலபஸ் ஃபுல் அண்ட் ஃபுல். இதுல இருந்து தான் வந்து ஃபுல் கொஸ்டின்ஸும் வந்து நம்மளுக்கு கவர் ஆகும். ஸோ ஈஸியா வந்து நம்ம மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு அதுல வந்து எந்த ஒரு வரியுமே வேணாம். நான் கொடுக்குற நோட்ஸ் மட்டும் கரெக்டா ஃபாலோ பண்ணி அதுல என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் நான் சொல்லியிருக்கேன், என்னென்ன பாயிண்ட்ஸ் நான் கவர் பண்ணியிருக்கேன், அதை மட்டும் நீங்க ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா நீங்க ஈஸியா வந்து அந்த 100 மார்க்ஸையும் வந்து இது பண்ணுவீங்க. சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியா அதுல மார்க்ஸ் வந்து கவர் பண்ணி எடுத்துடலாம். இதுல நம்மளுக்கு மெயினா என்னன்னா அதோட கான்செப்ட் மட்டும் புரிஞ்சா போதும். மத்தபடி அதுல எந்த ஒரு இதுவுமே இருக்கல. இதுல வந்து நீங்க நிறைய ஃபார்முலாஸ் படி படிக்க வேணாம். இப்ப வந்து நம்ம நிறைய பேராகிராஃபா எழுத வேண்டாம். இப்ப நம்மளுக்கு அதோட கான்செப்ட் புரிஞ்சிச்சா அது நம்மளோட ஓன் வேர்ட்ஸ்லயே வந்து நம்ம வந்து டீ கோட் அழகா நம்ம டெலிவர் பண்ணிடலாம். ஓகேங்களா? சோ அதை பத்தி உங்களுக்கு எந்த டவுட்ஸும் வேணாம். சோ நான் கொடுக்குற நோட்ஸை மட்டும் நீங்க ஒன் பை ஒன்னா வந்து நல்லா கோத்ரூ பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. அதுலயே வந்து உங்களுக்கு 100 மார்க்ஸும் கவர் ஆயிடும். ஸோ அதுல நீங்க எந்த வரியும் வேணாம். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் டுமாரோ வந்து உங்களுக்கு மிஸ்ஸஸ் யுகசெல்வி கோபிநாத் உங்களுக்கு வந்து எக்கனாமிக்ஸ் டெமோ வந்து கிளியரா எடுப்பாங்க அட் 6 p.m. ஸோ அதை வந்து நீங்க மிஸ் பண்ணாம ஸோ நீங்க வந்து அதுல என்னென்ன அவங்க கவர் பண்றாங்கன்றத ஈஸியா வந்து நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணீங்கனாலே உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து நாளைக்கு 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 இருக்க டெமோ கிளாஸையும் மிஸ் பண்ணாம நீங்க பாருங்க. எனி டவுட்ஸ்? ஸோ நம்ம இன்னைக்கு கிளாஸ் வைண்ட் அப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.